டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நல்லா வயிற்றுக்கு இதமாக காலையில் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஆப்பம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் இன்னைக்கு நம்ம 2 விதமான ஆப்பம் ரெடி பண்ண போகிறோம். ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி, இன்னொன்று ஸ்நாக்ஸாக சாப்பிட்ற மாதிரி. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இதுக்கு ரெண்டுக்குமே நம்ம ஒரே மாவை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கிற மாதிரி இந்த ஆப்பத்தை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. உனக்கு நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியான ஒரு ஆப்பம் தான் பார்க்க போகிறோம். ஆப்பம் இன்றைக்கி நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம். பச்சரிசி வந்து மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்துருக்கோம். இது ஒரு 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து நம்ம மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்துருக்கோம். அதை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2 தடவை கழுவிட்டு இப்போ நம்ம அரிசியை வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை 2 ரவுண்டு அரைச்சிக்குவோம். நிறையா இருக்கிறதுனால நீங்கள் ஒரே ரவுண்டானா கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். நம்ம சொல்கிற மற்ற பொருட்களையும் சேர்த்தே ஆட்டிக்கலாம். நீங்கள் இப்போ நான் இது 2 ரவுண்டாக மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நம்ம 100 ml சேர்த்துக்கிட்டு இது இப்போ ஒரு நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சிக்குவோம். பச்சரிசியை இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதை நம்ம அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நாளைக்கு தான் ஆப்பம் சுட போகிறோம். அதனால் நம்ம புளிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளோவாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2வது ரவுண்டும் அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இதோட சேர்த்துடலாம். பச்சரிசி மட்டும் அரைச்சாச்சு. அதாவது ரொம்பவும் பரபரன்னு இல்லாமல் ரொம்பவும் வலுவலு இல்லாமல் இந்த அளவுக்கு நல்ல ஒரு மீடியமான ஒரு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம 2 கப் அவுல் எடுத்திருக்கோம். அதாவது நைஸான அவுல் தான் எடுத்திருக்கோம். வெள்ளை அவுல் 2 கப் அவுல் எடுத்து ஒரு தடவை நல்லா அலசிட்டு தண்ணியை கொட்டிட்டு நல்லா தண்ணி நிறைய வச்சுட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டோம். நல்லா ஊறி உப்பி வந்துருச்சு. இப்போ இந்த உப்பி வந்த அவுலை வந்து மறுபடியும் அதே மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அவுல் எதுக்காக நம்ம இந்த ஆப்பத்தில் சேர்க்குறோம் அப்படின்னா, சாஃப்டாக இருக்கிறதுக்காக. அதாவது நம்ம தோசை இட்லிக்கெல்லாம் வந்து நம்ம உளுந்து மாவு சேர்ப்போம். அப்போ வந்து அதில் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ நம்ம ஆப்பத்துக்கு வந்து இந்த மாதிரி அவுல் சேர்க்கும்போது தான் நமக்கு அந்த சாஃப்டாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். அதுக்காக இந்த இடத்துல நம்ம அவுலை சேர்க்குறோம். இப்போ நம்ம ஊறி வந்த அவுல் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம். இங்கே வந்து வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தான் தனியாக நம்ம ஒரு மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஊற போட்டு வந்த வெந்தயத்தை லேசாக அலசிட்டு 100 ml தண்ணியோடு சேர்த்து நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெந்தயத்தோடு சேர்த்து ஒரு 100 ml தண்ணி சேர்த்தோம். தனியாக ஒரு 100 ml சேர்த்துக்கிட்டு இப்போதையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அவுலையும் இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் மாவோடு இதை சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நைஸாக. இப்போ நம்ம மொத்தமாகவும் அரைக்கலாம். ஏன்னா வந்து அரிசி வந்து நமக்கு அரைக்கிறதுக்கு லேட்டாகும் கிரைண்டரில். அதனால் வந்து தனித்தனியாக அரைச்சிக்கிட்டாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி காமிச்சிருக்கோம். அவ்வளோதான். நம்ம வந்து ஆப்பத்துக்கு ரொம்ப சிம்பிளாக மாவு அரைச்சாச்சு. டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் தூள் உப்பு போட்டு மாவை வந்து நம்ம கலந்து வச்சிடலாம். மாவு வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்துருவோம். அரிசி மாவு நம்ம அவுல் மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கைட்டை பிசைஞ்சு கொடுத்தா தான் நமக்கு எல்லாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நமக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நாளைக்கு நம்ம புளிச்ச பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அதை லூஸ் பண்ணிவிட்டு எப்படி சுடலாம்னு சொல்லி பார்ப்போம். மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ சுத்த மாவெல்லாம் நல்லா வலித்து நடுவில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இப்போ எப்பயும் போல் நம்ம தோசை மாவு இட்லி மாவு புளி பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் சாயந்தரம் ஆட்டினோம்னா காலையில் சுடுவோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு 6 மணிக்கு ஆட்டி வச்சுருக்கோம். நாளைக்கு காலையில் நம்ம வந்து ஆப்பம் எப்படி இதில் சுடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆப்பத்துக்கு நேற்று நம்ம மாவாட்டி வச்சுருந்தோம். ஓவர் நைட்டு நமக்கு மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ புளிச்ச மாவை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக புளிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நேற்று கரைச்சி வைக்கும்போது நமக்கு அந்த அவுலில் போட்டு கரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. இப்போ நமக்கு மாவு புளிச்ச உடனே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நமக்கு சரியான பக்குவத்தில் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா மாவு நம்ம ஆப்பம் சுடுற பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை அப்படியே நம்ம எப்படி ஆப்பம் சுடலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பில் ஆப்பக்கடாயை எடுத்து வச்சு அடுப்பத்தை வச்சாச்சு. ஆப்பக்கடாய் நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. ஆப்பக்கடாய் சூடானோடனே நம்ம இதிலேருந்து ஒரு கரண்டி மாவை அப்படி எடுத்து மெதுவாக அப்படி நடுவில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அப்படியே எடுத்து ஒரு ரவுண்டு நல்லா அப்படி ஒரு ரவுண்டு எடுத்து அப்படி சுற்றி அப்படி வந்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே வேகட்டும். ஒன் சைடு வேகட்டும். ஆப்பக்கடாயில் ஊற்றி வச்சு இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. மூடி போட்டு நமக்கு அப்படியே சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா, அருமையாக. அந்த சைடு கார்னர் உள்ள அந்தளவுக்கு லைட்டாக ப்ரௌனாக வரும். இப்போ வந்த உடனே நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான். அப்படியே எடுத்துட்டோம்னா நமக்கு அப்படியே ஒட்டாமல் நல்லா நைஸாக சூப்பராக வந்துடும். அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து அப்படி ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா ஆப்பக்கடாயில் ஊற்றி அப்படி எடுத்து அப்படியே ஒரு ரவுண்டு அப்படி வந்து அப்படி முடிச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக்காடு விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம 2வது ரவுண்டு ஊற்றி அப்படியே 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதான். அந்த சைட் அந்த கார்னர் பகுதி இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் வந்தோடனே நமக்கு சூப்பராக வந்திருக்கும். இப்போ நம்ம அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே போல் எடுத்துட்டு நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்றும் அடிக்கிற வேண்டாம். முதல் வைக்கும்போது தனித்தனியாக வைங்க. மேலே வச்சுட்டோம்னா சூடு ஒட்டி அது சப்புன்னு ஒட்டிக்கிடும். இப்போ நம்ம ஆப்ப மாவில் முதல் ரவுண்டு எப்பயும் போல் நார்மலான ஆப்பம் சுட்டுட்டோம். இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு இதே மாவில் நம்ம வந்து ஒரு இனிப்பாப்பம் எப்படி சுடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இதே மாவில் நம்ம ஒரு 1½ கப்பு போல் மாவு இந்த மாதிரி தனி பவுலில் எடுத்துருவோம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த மாவில் நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு வெல்லம் தான் நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கோம். துருவின வெல்லத்தை உள்ளே சேர்த்துக்குவோம். இது 100 கிராம் இருக்கும். இது வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு 1/2 கப்பு இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அதில் உப்பு போட்டிருக்கோம். பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இனிப்பு பண்ண செய்யும்போது லைட்டாக உப்பு போட்டு தான் நம்ம செய்வோம். அதனால் கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் பொடி லைட்டாக ஒரு 2 பிஞ்சு மட்டும் ஏலக்காய் பொடி உள்ளே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்லமும் அந்த மாவும் நல்லா உள்ளே சேர்த்து கலந்துக்கிடலாம். கலந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம அப்படியே வச்சுருவோம். அந்த வெல்லம் துருவின வெல்லம் நல்லா மாவோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நமக்கு அந்த மாவில் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்த உடனே இப்போ நம்ம ஆப்பக்கடாய் நல்லா சூடாக இருக்குது. அப்படியே ஒரு கரண்டி எடுத்து கடாய் நடுவில் ஊற்றிட்டு அப்படியே தூக்குறோம். அப்படியே ஒரு ரவுண்டு. அவ்வளோதான். ஒரு ரவுண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இறக்கி அப்படி நிப்பாட்டிடுறோம். இப்போ நமக்கு ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இனிப்பு ஆப்பத்துக்கு உள்ளே ஊற்றி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த கார்னர் பகுதியெல்லாம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வந்துடணும். அவ்வளோதான் நமக்கு சரியாக இருக்கும் வந்து வரதுக்கு. அவ்வளோதான். ரேஸ் அந்த மாதிரி அப்படியே கோர்த்து எடுத்துட்டோம்னா ஒன்று போல் வந்துடும். நமக்கு இனிப்பாப்பம் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே இலையில வச்சுருங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு தடவை போடும்போதும் லைட்டாக ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிருங்க. பக்கத்தில் நீங்கள் பிடிச்ச சைடிஷ்ட்டு தேங்காய் பால் இல்லைன்னா குருமா இல்லை கடலைக்கறி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணி இதுக்கு சைடிஷ்டாக வச்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். நல்லா ஆறுனா கூட ஆப்பம் அவ்வளவு சாஃப்டாக இருக்குது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. ரொம்ப பேருக்கு இனிப்பாப்பம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரே மாவில் 2 விதமான ஆப்பம் நம்ம செய்து இன்னைக்கு காமிச்சிருக்கோம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இனிப்பாப்பம் நல்லா அருமையாக வந்திருக்கு. நல்லா அதையும் கொஞ்சமாக அப்படியே எடுத்து கார்னர் பகுதியில் நல்லா முறுமுறுன்னு இருக்கு. நல்லா ஏலக்காய் வாசத்தோட ஜம்முன்னு இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ஒரு 2 விதமான ஆப்பத்தை நம்ம சொன்ன மெத்தடில் நீங்களும் மாவை ரெடி பண்ணி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.